காலையில் ஒரு சில்லற வேலையை கடை வரைக்கும் போயிருந்தேன். அவ்வளோ தூரம் போயிட்டு ஒரு டீ குடிக்காமல் வந்தால் எப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீயை போட்டு ரூமுக்கு வந்தாச்சு. ரூமுக்கு வந்துட்டு மொட்டை மாடிக்கு போகிற வழியில் மறுபடியும் ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம். உடஞ்சி போன ட்ரைபாட் வச்சு இவ்வளோ நாளாக ஓட்டிகிட்டு இருந்தான். இனிமேல் அதுவும் முடியாது. ஏன்னா உடையக்கூடாத இடத்துல உடஞ்சிருச்சு. இனிமேல் யூஸே ஆகாது. இன்னைக்கு காலையில் சூரிய உதயத்தை பற்றி சொல்லவே தேவையில்லை. வெளிச்சத்தை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும், பளிச்சுன்னு இருக்கு. அப்புறம் வார்ம் அப் போட்டு கொஞ்ச நேரம் நம்ம ஒர்க் அவுட் ரொட்டீன்லாம் முடிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டை போட்டு அதுக்கப்புறம் கீழே போயாச்சு. ப்ரீ ஒர்க் அவுட் போஸ்ட் ஒர்க் அவுட் ரெண்டுக்குமே ட்ரிங்க் எடுக்கிறது இல்லை. அதனால என்ன ஒர்க் அவுட் பண்ணிட்டு கீழே போனால் கை காலெல்லாம் உதறுது. இன்னைக்கு குடிக்கிறதுக்கு பால் இல்லாதனால ஒரு சம் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 2 தோசை, அதுக்கப்புறம் கீரை சட்னி சாப்பிட்டு ஆஃபீஸ் கிளம்பியாச்சு. இன்னைக்கு ஆஃபீஸ் முடிஞ்சு 5:30 ரூமுக்கு வந்துட்டேன். வந்தோடனே ஒரு டீயை போட்டு சாப்பிட்டு ஒரு 1/2 hour ரெஸ்ட்டை போட்டுட்டேன். அதுக்கப்புறம் மதியத்துக்கு செஞ்ச சாப்பிட கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு. அதை போட்டு சாப்பிட்டு 7 மணிக்கெல்லாம் ஜொமேட்டோ கிளம்பிட்டேன். போன நேரம் 300 பெட்ரோல் போட்டு ஒரு 8 ஆர்டர் 10 மணி வரைக்கும் ஓட்டினேன். என் வயிற்றுக்குள்ள உட்காந்து யாரோ மாவாட்டுற மாதிரி ஒரே ஃபீலிங். எனக்கு தெரிஞ்சு நேற்று சாப்பிட்டு புரோட்டாவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால ஒரு 20 ரூபாய்க்கு 7up வாங்கி குடிச்சிட்டேன். ஒரு 10 10:30 ரூமுக்கு வந்துட்டேன். பசி எடுக்கல. அதுக்கப்புறம் அப்படியே படுத்துட்டேன். நன்றி, வணக்கம்.